ஹாய் கைஸ், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் மர்டர் மைசி 2. அதே மாதிரி இந்த கேமும் அதே மாதிரி தான். ஃப்ளீ வித் ஃபெசிலிட்டி. இந்த கேம் கான்செப்ட் என்னன்னா, ஒரு பீஸ்ட் இருப்பாங்க கைஸ். பீஸ்ட்லாம் பெருசாக ஒருத்தங்க இருப்பாங்க கைஸ். அவங்க கையில் ஒரு ஹேமர் வச்சுருப்பாங்க. மித்தவங்கெல்லாம் சர்வைவர்ஸ். இங்கே அந்த சர்வைவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். இப்போ மேலே காட்டுறது பார்த்தீங்கன்னா 3 சர்வைவர்ஸ் இருக்கிற பேர். அந்த பேருக்கு 3 கம்ப்யூட்டர்ஸ்க்கு பாருங்கள் கைஸ். அந்த கம்ப்யூட்டரை போய் நம்ம ஹேக் பண்ணோம். நம்ம ஹேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு சர்க்கிள் வரும். அதில் நம்மளை கரெக்டாக இதில் ஒயிட்டில் ரெட் கலர் லைன் ஒயிட்டில் வரும்போது டச் பண்ண சொல்லுவாங்க. அதை நம்ம தப்பாக செஞ்சிட்டோன்னா ரெட் கலரில் சிக்னல் காட்டும். அந்த சிக்னலை பார்த்து பீஸ்ட் வந்துடுவாங்க. அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த பீஸ்ட் அந்த ஹேமர் வச்சு அடிச்சுட்டு ரோப்பு போட்டு இழுத்துட்டு போகணும் கைஸ். ரோப் போட்டு இழுத்துட்டு போய் அங்கங்கே ஒவ்வொரு கேப்சூர் இடம் இருக்கும் கைஸ். அங்கே போய் கேப்சர் பண்ணிட்டோன்னா, கேப்சூர் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்தால் ஃப்ரோஸ் ஆக மாட்டாங்க கைஸ் யாரும். அதுவே கொஞ்சம் அந்த இவங்க தள்ளி போயிட்டாங்கன்னா, பீஸ்ட் தள்ளி போயிட்டாங்கன்னா இவங்க ஃப்ரோசன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, செகண்ட் ஒரு பர்சன் இருக்காங்களா, அவங்க ஹெல்த்து பாருங்க. கேப்சர் பண்ணி பாதி ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. இதுவே எல்லாமே முடிஞ்சிச்சு, கேப்சர் எல்லாமே ஹெல்த்து முடிஞ்சுன்னா அவங்கள அவங்க பேர் போட்டு ஃப்ரோசன் சொல்லி செத்துருவாங்க கைஸ். இப்போ அவங்க சாவ போகிறாங்க. யாரும் காப்பாற்றிட்டாங்க. இப்போ அவங்க சாவ போகிறாங்க. ஓலிவியான்னு இருக்கவங்க. சரி, நம்ம இந்த இதில் சர்வைவர்ஸாக வருவோமா இல்லை பீஸ்டாக வருவோமான்னு பார்க்கலாம். சரி வாங்க, ரொம்ப டைம் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இதெல்லாம் ஓட்டிடுறேன். இந்த டைமெல்லாம் நான் இப்போ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ நான் டைம் ரொம்ப ஆகும்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ சர்வைவர் ஜெயிச்சிட்டாங்க கைஸ். அந்த ஓலிவியா இருக்கவங்க, ஓலிவியான்னு ஒருத்தன் சொன்னேன்ல கைஸ், அவங்கள கேப்சர் பண்ணி பீஸ்ட் சாவடிச்சிட்டாங்க கைஸ். மித்த 2 பேர் லாஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு கைஸ். பீஸ்ட் கேமை லெஃப்ட் பண்ணிட்டாங்க கைஸ். அதனால் அந்த கேம் முடிஞ்சிச்சு. சரி, மேப்பு கோஸ்ட் டவுன் கைஸ். நம்ம கோஸ்ட் டவுன் போடலாம் கைஸ். ஏன்னா அந்த பீஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி க்ரீப்பியாக இருக்கும் கைஸ். சரி, இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறக்குள்ளாட்டியும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் இப்போ பண்ணிடுங்க கைஸ். போன வீடியோ நான் போட்டதையும் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அதை மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இங்கே கேவ் போகுது, வாங்க போய் பார்ப்போம். போகிற விளையாடி உள்ளே காமிச்சு விட்டுறாங்க கைஸ். நம்ம தான் சர்வைவர். இந்த கேம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் கைஸ் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். ஏன்னா எங்கள் கூட 2 பேர் மர்டர் மெஷியில் விளாண்டுருப்பாங்க. கிறிஸ்டனும் திருதுரானும். அந்த திருதுரா இது விளாண்டுருக்காங்க கைஸ். அவர் தான் எனக்கு சொன்னார் கைஸ். எடுத்தோன்னே நம்மளை அடிச்சிட்டாங்க கைஸ். யாராச்சும் நம்மளை காப்பாற்றுவாங்களான்னு பார்ப்போம் கைஸ். பாருங்க கைஸ், மேலே ப்ளூ கலரில் காட்டுறதுலாம் ஃப்ரோஸ் ஆகிட்டு இருக்கோன்னு அர்த்தம்பாங்க கைஸ். என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க. என்ன கைஸ், யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை யாரும் நம்மளை காப்பாற்ற வர மாட்டாங்களோ. அந்த பொண்ணு வேற வந்து பார்க்குது கைஸ், யாராச்சும் வராங்களான்னு. கம்ப்யூட்டரை தப்பாக ஓலிவியா பண்ணிடுச்சு. அப்போ அங்கே போகிற நேரத்தில் யாராவது டக்குன்னு வாங்கடா கைஸ். ஹெல்த் வேற இல்லை கைஸ். வா 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 அப்படியே தான். கைஸ், எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் கைஸ். ஓலிவியா கேப்சர் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம போனோன்னா நம்ம கண்டிப்பாக மாற்றிடுவோம். நீங்களே சொல்லுங்கள் கைஸ், போகலாமா போக வேணாமான்னு. நம்ம ஹெல்த் வேறு கம்மியாக இருக்குது.
சிக்கணுன்னா அவ்வளோதான் கைஸ், சின்ன பின்னமாயிடுவோம். அது வேற எனக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி என்ன தான் தேரும். யாராச்சும் ஒளிய சொல்கிறாங்க கைஸ். நடுவில் ஏதோ சின்ன ஹேக் ஆகி ஏதோ வெள்ளை கலரில் ஸ்க்ரீன் வந்துருச்சு. அதனால் அதை கட் பண்ணிட்டு அதுலேருந்து திருப்பியும் கண்டினியூ பண்ணேன் கைஸ். கைஸ் ஏதோ வழி போகுது கைஸ் உள்ளாகல வந்து. ஆனால் எங்கே அந்த கம்ப்யூட்டர் மட்டும் இருக்குன்னு தெரில கைஸ். கைஸ் ஒலிவியா சாவ போகுது கைஸ். ஒரு வழியாக ஃப்ரோசன் ஆக ஆரம்பிச்சிச்சு கைஸ். கைஸ் என்ன வேற காட்டி காட்டி கொடுக்குறாங்க கைஸ். ஓலிவியா ஃப்ரோசன் ஆகி செத்துருச்சு கைஸ். நம்மளுக்கு கம்ப்யூட்டரை தேடுறோம், கம்ப்யூட்டரே காணோம் கைஸ். இப்போ நம்ம மைஸ்லே குயின் இன்னொருத்தவங்க இருப்பாங்களே கைஸ், அவங்களையும் கேப்சர் பண்ணாங்க கைஸ். அந்த பீஸ்ட் எங்கே இருக்காங்க அது ஒன்றுமே தெரில கைஸ். இப்போ போகணுன்னா மாட்டிப்போம் கைஸ். கம்ப்யூட்டரும் ஹேக் பண்ணணும் கைஸ். இருங்க கைஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அப்படியே போகலாம். சரி நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். குனிஞ்சு குனிஞ்சு போவோம். இந்த பீஸ்ட் வேறு எங்கே இருக்காங்கன்னு தெரில. பீஸ்ட் அங்கே தான் கைஸ் இருக்காங்க. பார்த்தீங்களா கைஸ் நீங்கள் அந்த பீஸ்ட்டை? கைஸ் பீஸ்ட் வந்துட்டாங்க கைஸ். கைஸ் வலிக்கு விழுந்துட்டேன் கைஸ். வலிக்கு விழுந்துட்டேன் கைஸ். பீஸ்ட் அடிச்சுட்டாங்களா இல்லை நான் வலிக்கு விழுந்துட்டேன் கைஸ்? நான் சரியாக பார்க்கல. அவ்வளோதான் கைஸ், கேம் முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச்சில் நம்ம தோற்றுட்டோம். அடுத்த மேட்ச்சில் ஜெயிக்கிறோமான்னு பார்க்கலாம். You failed to flee the facility. இந்த மேட்ச்சில் நம்ம ஒன்றுமே செய்யலைங்க. நம்மளை எங்கே செய்ய விட்டாதானே. சரி யார் அது கைஸ்? இந்த பிளேயர் இப்போ தான் கைஸ் வராங்க புதுசாக. இந்த பிளேயர் போன மேட்ச் இல்லைல்ல கைஸ். இது என்னது கைஸ்? ஏர்போர்ட் பை டெட்லி போன்ஸ், ஆர்டிக் ஸ்டேஷன். இது என்னது? ஆர்கேடு, ஸ்பேஸ்ஷிப் போகலாம் கைஸ். ஒன்று சொல்ல முடிச்சுட்டேன் கைஸ். அந்த 4 கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணோன்னே என்ன ஆகுனா, அந்த ஹேக் பண்ணோன்னே இதை நம்மளுக்கு அந்த ஒரு டோர் மாதிரி பார்த்தோம்ல கைஸ், அது வந்து ஒரு மேப்பில் 2 இல்லை 3 டோர் இருக்கும் கைஸ். அந்த வழியாக அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி தப்பிச்சிடலாம் கைஸ். கைஸ் இப்போவும் நான் சர்வே பண்ணுறேன்னான்னு பார்ப்போம். இங்கே வேறு தான் கைஸ் நம்மளுக்கு முன்னாடியே ஸ்பேன் பண்ணி விடுவாங்க. போன தடவை எப்படி இந்த இடத்துல ஃபேன் பண்ணி விட்டாங்க. நம்ம எங்கே போகலாம் கைஸ்? இதை பாருங்க கைஸ், ஓப்பன் ஏரியாவாக இருக்குது. போனோன்னா கண்டிப்பாக மாட்டிடுவோம் ஈஸியாக. கைஸ் இந்த கம்ப்யூட்டர் எப்படியாச்சும் ஹேக் பண்ணிடணும் கைஸ். அந்த ஒயிட் லைன் வந்துச்சுல கைஸ், அதுக்குள்ளாக்க தான் ரெட் வரும்போது கரெக்டாக அழுத்திடும். இல்லை நம்ம வெளியே அழுத்திட்டோன்னா ரெட் கலரில் சிம்பிள் காட்டும் கைஸ். ஓலிவியான்னு என்கிறவங்க தான் கைஸ் பீஸ்ட். இங்கே பாருங்க கைஸ், இவங்க தான் தோத்துக்கிட்டே இருந்தாங்க. பீஸ்டாக வந்து ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி முடிக்க போகிறேன். கீழே பாருங்கள் ஒயிட் கலரில் இது ஃபுல்லானோடனே முடிஞ்சிடும். ஐயோ பீஸ்ட் வந்துருச்சாங்க கைஸ். பீஸ்ட் வந்துட்டாங்க கைஸ். பிடிச்சிட்டாங்க. எப்படி கைஸ் என்ன மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக பிடிக்கிறாங்க? எப்படி பிடிக்கிறாங்கன்னு தெரியல கைஸ். நம்மளை மட்டும் கரெக்டாக ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. என்ன கைஸ் உருட்டிக்கிட்டு இருக்காங்க, போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நம்மளை. கைஸ் ஏதோ செய்கிறாங்க கைஸ். கேப்சர் பண்ணுறாங்க கைஸ்.
இங்கேருந்து எப்படி கைஸ் கேப்சர் ஆனேன்? கைஸ் நான் தப்பிச்சு ஓடிச்சேன் கைஸ். எங்க கைஸ் ஒருத்தனை கூட காணும். எங்க போய் பார்க்கறதுன்னு தெரியல. எங்க போய் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு வரும் கைஸ். இந்த மேப் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு கைஸ். நம்ம போன தடவை இந்த மேப் ஓப்பன் பிளேஸாக இருந்துச்சா கைஸ்? இதை பாருங்க கைஸ், ஓப்பன் பிளேஸாகவே இல்லை கைஸ். கைஸ் ஒரு கம்ப்யூட்டர் தான் கைஸ் இருக்கு. ஃபைனலி நம்ம தோக்க போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. இதையும் பண்ணிட்டாங்க கைஸ். இப்போ எந்த கம்ப்யூட்டர் இருக்கு இன்னும்? எங்க கைஸ் கண்ணே காணும். இதுக்குள்ள இருக்கிற பையனோ இதுனா கைஸ்? கைஸ் இதில் ரூம்லாம் அங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. என்ன கைஸ் போயிட்டே இருக்கு. இதுக்குள்ளாக இல்லை, இதில் இல்லை கைஸ். எங்கிட்ட கைஸ் அந்த கம்ப்யூட்டர் இருக்கு. இதுக்குள்ளாக்கியோ இங்கே தான் கைஸ். கிட்டதான் கைஸ் எங்கிட்ட ஓட்டாங்கன்னு தெரியல. சரி இந்த கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ண இங்கே வந்து தான் அவன் நம்ம இங்கே நிற்போம். இதுக்குள்ளே மறைஞ்சிருப்போம் கைஸ். மாட்டிக்கிட்டாங்க கைஸ். கைஸ் எப்படி விழுந்துருக்காங்க பாருங்க கைஸ். 2 பேருமே கொத்தா உள்ளாக விழுந்திருக்காங்க. இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு. அவங்கெல்லாம் தப்பிச்சுக்குவாங்க. இப்போ இந்த பொண்ணை வச்சு செய்யணும். இவ்வளோ நேரம் எங்கே போச்சு? என் கண்ணு முன்னாடியே இருக்கமோய் ஓடுதோய். எங்கடா போச்சு கைஸ்? என்ன கைஸ் டெலிபோர்ட் ஆகுறாங்க. எங்கே ஓடிச்சுன்னு தெரியல கைஸ். பார்த்துக்கிறேன் நீங்களே அதை டெலிபோர்ட் ஆச்சு. எக்ஸிட்டே கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ் 2 எக்ஸிட் இருக்கு. ஒரு பொண்ணு மாட்டிக்கிச்சு கைஸ். இதை தூக்கிட்டு போய் போடுவோமா? இதில் போடுவோம். பொண்ணு மாட்டிக்கிச்சு திருப்பியும் கைஸ். இந்த பொண்ணு பாவம் கைஸ். என்கிட்ட மாட்டுது கைஸ். அவ்வளோதான், இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு. இனிமேட்டு இந்த பொண்ணு இங்கேயே செத்துரும். அவ்வளோதான், இங்கே நிற்போம் கைஸ். அப்படியே ஃப்ரோசன் ஐஸ் அவ்வளோதான் நான் பார்க்கணும். அந்த எல்கேசி பொண்ணு காப்பாற்ற வருதா இல்லை தப்பிச்சு போகுதான்னு பார்ப்போம். காப்பாற்ற வந்து கைஸ். இங்கே கைஸ் டெலிபோர்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸிட்டை தேடி இருக்காங்க எல்லாம்.
நம்ம அந்த எக்ஸிட்டில் போய் முதல்ல நின்றுடலாமா கைஸ்? அடிக்க அப்படியாச்சும் அடிக்க முடியுமா? அப்படியும் அடிக்க முடியுமான்னு தெரியல கைஸ். இப்போ ஏதாச்சும் கண்ணில் மாட்டினாலாச்சும் அடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தனும் மாட்டிக்கினானே. 2 பேருமே ஏதோ பிளான் போட்டு ஏதோ செஞ்சுருக்காங்க. தப்பிக்காமல் ஏதோ செய்கிறாங்க. ஆனால் என்ன தான் செய்கிறாங்கன்னு தெரில. யாராச்சும் ஒருத்தரும் கையில் மாட்ட மாட்டேங்கிறான். எதை தான் தேடி இருந்தாங்கன்னு தெரில. ஒருவேளை எங்கேயோ போயிருக்காங்களோ? எங்கே போயிருப்பாங்க? இருக்கிறது 2 கேட் வழியாக தான் போக முடியும். போனாலும் எஸ்கேப்டுன்னு காட்டுவோம். 2 பேருமே போயிட்டாலும் டிஃபீட்னு காட்டும், இல்லை சர்வைவர் ஒன்றுன்னு காட்டும். இங்கே ஒருத்தனைங்க வேணும். ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது. காமெடிக்கு இப்படி பண்ணலையோ வச்சு. என்னடா எல்லாம் எஸ்கேப் பண்ணிட்டாங்க கைஸ். இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த கேம் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பாய்.